நிச்சயம் அல்ல. தேவன் தீர்ப்பை கொண்டு வருவார். 37வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது, உனக்கு விரோதமாய் நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு, பசு பூண்டை போல் வாடி போவார்கள். அப்போ நீங்க போய் அவர்களை ஒண்ணு செய்ய முடியாது. நான் என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் நான் தான் கஷ்டப்படுவேன். அதுல ஒன்னே ஒண்ணு செய்யலாம். ஆண்டவரே, இதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சிறு வயதில் அநேக தரம் நெருக்கப்பட்டப்பா, இதை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறவரே, உம்முடைய சமூகத்திலே நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்கன்னா தீர்ப்பு நிச்சயம் உண்டு. சொல்லுங்க, தீர்ப்பு நிச்சயம் உண்டு. ஒருவனும் அதுல இருந்து தப்புவிக்க முடியாது. தேவன் தன்னுடைய நேரத்தில் நீதியை விளங்க செய்வார். கண்டிப்பா நீதியை விளங்க செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட பயணிங்க. என் கூட ஒரு தேவன் இருக்கிறார். என்ன